அண்ணா ஒரு டீனா. ஏய் என்ன இப்போ வரலாமா? என்ன எல்லாரும் போயிட்டாங்களா? இப்போ வரவா? ஓ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா? ஓகே வெயிட் பண்ணுறேன். ஃப்ரீயாக உடனே பிங் பண்ணு. ஓகே இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஓகே நான் கிட்ட வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். உன்னை பக்கத்துல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண சொன்னேன்ல, நீ பாட்டுக்கு வந்துட்ட. எங்க அப்பா அம்மா இப்பதான் போனாங்க. ஓகே ஓகே மறந்துட்டேன்ல. சரி முதல்ல நீ அந்த வீடியோ டெலீட் பண்ணு. ஹே அதுக்குள்ள என்ன அவசரம்? எல்லாம் முடியட்டும், கண்டிப்பா டெலீட் பண்றேன். सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ கதவை திறக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு என்னாச்சு? அம்மாடி அம்மாடி என்னடா ஆச்சு? வெளியில வாட்ட முதல்ல. அங்கேயா இருக்கு? ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்க போல. ஆஃப் கோர்ஸ். என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ நீ சொந்த கனவு முகத்துல எப்படி முழிக்க முடியும்? பேசாம நம்ம செத்து போயிடலாம். இனி யாருமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க? இந்த சொசைட்டில நம்மள வாழ விட மாட்டாங்களே. போய் சேர்ந்த தவிர வேற வழியே இல்லம்மா. நம்ம எதுக்குப்பா சாகணும்? நம்ம என்னப்பா தப்பு பண்ணோம்? என்னால முடியலப்பா. ஒரு தப்பு பண்ணாம நம்ம எதுக்குப்பா சாகணும்? நீ ஒரு தப்பும் பண்ணலாமா? ஆனா இந்த சொசைட்டிக்கு அதெல்லாம் புரியாதுடா செல்லம். பேசாம போலீஸ்க்கு போயிடலாமா? இப்பதான் சைபர் கிரைம்ல சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்களாமா. போலீஸ் கிட்ட போனாலும் அவங்க பெருசா ஆக்ஷன் ஒன்னும் எடுக்க மாட்டாங்கப்பா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
அட பாவி, எப்படிடா இப்படி என் வயித்துல வந்து பிறந்த? என் மானமே போச்சு. நீ எங்கேயாவது போய் செத்து தொலை, என் கண்ணு முன்னாடி நிக்காத. நீ ஒரு மனுஷனாடா? நீ என் தம்பியே இல்லடா. இப்ப போலாமாடா பெட்டுக்கு? ஏன் இப்ப தலையை தொங்க போட்டுட்டு? உங்க அம்மா அக்கா இருந்தா என்ன? கொலீக்னு நம்பி தானே உங்க கூட அவுட்டிங் வரோம். ஒரு க்ளோஸ்ட் பாத்ரூம்ல அங்க முழுசா மூடிட்டு தான் குடிக்கணுமாடா? இல்லன்னா இப்படிதான் அசிங்கமா வீடியோ எடுத்து அனுப்புவியா? உனக்கு இனங்கலன்னா நீ இதை இன்டர்நெட்ல விட்டுடுவேன். ஒரு வரவ எல்லாம் பாப்போம். அதுக்கு பயந்து நான் நீ இருக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும். அதுக்கும் மீறி போலீஸ் கிட்ட போனா அவங்க உன்னை பத்திரமா கருப்பு துணியால மூடி கூட்டிட்டு போவாங்க. கோர்ட் உனக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து மன்னிச்சு விட்டுடும். ஆனா இந்த பத்திரிக்கைக்காரங்க உங்களை விட்டு எங்களதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இளம் பெண் நிர்வாண வீடியோ, குடும்பத்தோட தற்கொலை அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் போட்டு உங்க டிஆர்பி ரேட்டிங் ஏத்திப்பீங்க. அதை ஸ்பான்சர் பண்ண 4 கார்ப்பரேட்காரங்க வருவாங்க. இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் பெண் ஒருத்தியா அசிங்கமா படம் பிடிச்சிட்டான்னு போடுறீங்களா? ஆனா நீ என்ன உன் கூட படுக்க கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்துவ. அந்த நியூஸ் இவங்க மொத்த ஃபிளாஷ் நியூஸ்லயும் ஹெட்லைன்ஸ்லயும் போட்டு என்ன கேவலப்படுத்துவாங்க. இதுக்கு பயந்து நான் சூசைட் பண்ணிக்கணும். ஆனா நான் அப்படி பயந்து ஓட மாட்டேன். இதோ இப்ப நீ எல்லாரும் முன்னாடி மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு இந்த வீடியோ மொத்த மீடியாவிலேயே காட்டுவாங்க. இப்ப கூட இப்படி உன்னை கையும் களவமா பிடிச்சு கொடுத்ததுனால என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிதான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. உனக்கு இந்த சொசைட்டிக்கு பயந்து சாகிறத விட வாழ்நாள் பூரா எங்க அம்மா அப்பாக்கு பொண்ணாவே இருந்துட்டு போறேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் அந்த மனிதனை